வணக்கம். என் பெயர் நகுலன். நான் 4வது படிக்கிறேன். இது நான் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பேசப் போகிறேன். பசுமை என்பது நிறம் அல்ல, அது நம் உணர்வு மூச்சு. சுத்தமான காற்று, தெளிவான நீர், ஆரோக்கியமான உணவு அனைத்திற்கும் அடிப்படை பசுமைதான். பாரம்பரியம் என்பது வெறும் பழங்கதை அல்ல, அது நம் பண்பாட்டின் ஆணிவேர். நமது கலாச்சாரம், கலை, இலக்கியம், உணவு, உடை அனைத்திலும் பாரம்பரியத்தின் தாக்கம் ஆழமாக பயந்துள்ளது. இயற்கை இறைவனாக கண்ட இனம் நம் தமிழினம். மரங்களை வெட்டுவதை பாவம் என கருதியது நம் மரபு. ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு தல விருட்சத்தை கொண்டு இப்பசுமையை போற்றியது. ஆளும் வேலும் கல்லுக்கு என்பது நம் பாரம்பரியத்தின் பழமொழி. பொங்கலுக்கு இயற்கைக்கு நன்றி சொன்னது நம் பாரம்பரியம். வீட்டிற்கு வரும் மரம் வளர்த்து அன்று வழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றோ நம் பசுமையை அழித்து கட்டடங்களை கட்டுகிறோம். பாரம்பரியத்தை மறந்து நாகரிகம் என்ற பெயரில் இயற்கையை சிதைக்கிறோம். அதன் விளைவாக மாசடைந்த காற்றும் நோய்களும் நம்மை சூழ்ந்துள்ளது. நம் பாரம்பரியம் இயற்கையோடு இயைந்த ஒரு அறிவியல் என்பதை மறந்தோம். மீண்டும் நம் வேர்களை தொடுவோம், நம் பாரம்பரியத்தை மீட்போம். வீட்டுக்கு ஒரு மரம் நட்டு மீண்டும் பசுமையை மீண்டும் தழைக்க செய்வோம். நம் திருவிழாக்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து பசுமையை, இயற்கையை போற்றுவோம். அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய சொத்து இந்த பசுமையே. பசுமையான பாரம்பரியம் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளம். பசுமையை காப்போம், பாரம்பரியத்தை வைத்தோம். நன்றி.